கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் இப்போது எங்கே இருக்கிறது? மீண்டும் பூமிக்கு வரும் அந்த மகா ஆயுதம், மகாபாரத போரில் சூரியனையே மறைத்த, தீயவர்களை துவம்சம் செய்த கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் கிருஷ்ணர் அவதாரத்தை முடித்த பிறகு என்னானது? அது ஒரு ரகசிய இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா, அல்லது மீண்டும் பூமிக்கு வர காத்திருக்கிறதா? அது பற்றி இந்த வீடியோவில் முழுமையா பார்ப்போம். உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் என்றால் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று பதிவிடுங்கள். வாங்க வீடியோக்களை போவோம். புராணங்களின்படி கிருஷ்ணர் தனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் திரும்ப முடிவெடுத்த போது அவரது ஆயுதங்களும் அவரிடமிருந்து விடைபெற்றன. கிருஷ்ணர் வேடன் எய்த அம்பினால் அடிபட்டு யோக நிலையில் இருந்தபோது சுதர்சன சக்கரம், கௌமோதகி எனும் கதை மற்றும் பாஞ்சஜன்யம் எனும் சங்கு ஆகிய அனைத்தும் மீண்டும் வைகுண்டத்திற்கே சென்று விட்டதாக கூறப்படுகிறது. சில நாட்டுப்புற கதைகளின்படி கிருஷ்ணர் துவாரகையை விட்டு வெளியேறும் போது தனது சக்கரத்தை அங்கேயே விட்டு சென்றதாகவும், துவாரகை கடல் மட்டத்திற்கு கீழே மூழ்கிய போது அந்த சக்கரமும் கடலுக்கு அடியில் புதைந்து போனதாகவும் நம்பப்படுகிறது. இன்றும் துவாரகைக்கு அருகில் உள்ள கடலில் பல ஆய்வுகள் நடத்தப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம். பவிஷ்ய புராணம் மற்றும் விஷ்ணு புராணத்தின்படி கலியுகத்தின் முடிவில் அதர்மம் உச்சத்தை அடையும் போது மகாவிஷ்ணுவின் 60வது அவதாரமான கல்கி அவதாரம் நிகழும். அப்போது கிருஷ்ணரிடமிருந்து மறைந்து போன அதே சுதர்சன சக்கரம் மீண்டும் கல்கி அவதாரத்தின் கைகளுக்கு வந்து சேரும். தீயவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அந்த சக்கரம் மீண்டும் சுழலும். ஆன்மீக ரீதியாக சுதர்சன சக்கரம் என்பது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது விஷ்ணுவின் மனோசக்தி மற்றும் காலத்தின் அடையாளம். அது எங்கும் நிறைந்துள்ளது. சு என்றால் நல்லது, தர்சனம் என்றால் காட்சி. நல்லவர்களுக்கு பாதுகாப்பாகவும் கெட்டவர்களுக்கு காலனாகவும் அது எப்போதும் பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது.